வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன்னின்ல வெங்கட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 30வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஹீரோவை விட்டு போய்கிட்டு இருக்க, ஹீரோயினோடைய பவர் மூலியமா ஹீரோவால அந்த இடத்துல இருந்து நகர கூட முடியாம, விங்மு ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உண்மையிலே நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியாதுன்னு ஹீரோ கத்திக்கிட்டே அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வந்து வர, சார் நீங்க இந்த மாதிரி பண்றதால என்னுடைய மனசு தான் வலிக்குதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, விங்மு நில்லுன்னு ஹீரோ சொல்லவும், என்ன மன்னிச்சிருங்க உஷா அப்படி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு டக்குன்னு அவளுடைய பவர் எல்லாத்தையும் ஹீரோ மேல அனுப்ப, விங்மோனு ஹீரோ கூப்பிடவும், உஷா எனக்காக நீங்க இது வரைக்கும் செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் திருப்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சந்தோஷமா கணவன் மனைவியா வாழலாம். விங்மோ வேணாம் என்னுடைய பொண்ணு. அப்பா இதுக்கப்புறம் எனக்கு பதிலா நீங்க தான் உஷாவை பார்த்துக்கணும். அவரை திட்டாதீங்க. என்னால இந்த இடத்துல இப்போதைக்கு இருக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, அக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய தம்பியும் அழுவ ஆரம்பிச்சாரான். ஹீரோவுடைய மாமா ரொம்ப கடுப்பாவ ஆரம்பிச்சுட்டு என்னுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் மேல பறந்து வந்துட்டு லியோட்டோ நான் உன் கூட வரேன்டா, ஆனா நீ இதுக்கப்புறம் என்னுடைய அப்பா கிட்டயும் ஹஸ்பண்ட் கிட்டயும் சண்டை போடக்கூடாதுரா, இல்லன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டான்டான்னு ஹீரோயின் சொல்ல, நீ எங்க கூட வரேன்னு சொல்லிட்டு இல்ல அதுவே எனக்கு போதும். என்கிட்ட இருக்கிற சக்திக்கு இந்த மாதிரி ஆளும் கூட நான் திருப்பி சண்டையா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி சுத்தி என்னத்தையும் வர வச்சுக்கிட்டு இருந்து அது எல்லாத்தையும் அனுப்பிட்டு என்னவோ ரிங் மாதிரி பவரை வர வச்சு ஹீரோயின் கிட்ட நிக்க வைக்கவும், ஹீரோயினும் நின்னுகிட்டு அதையா பாத்துக்கிட்டு இருக்க, சரி கிளம்பலான்னு லியோட்டோ சொல்லவும், ஹீரோயினும் அந்த பவர் கிட்ட வந்துகிட்டு இருக்க, விங்மு இங்க இருந்து போவாத, நீ போறதுக்கு நான் அனுமதியை கொடுக்கலன்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கவும், ஹீரோயின் திரும்பி உஷான்னு சொல்லவும், கிங்மூன்னு சொல்லிட்டு ஹீரோவோடைய கண்ணே கலங்க ஆரம்பிச்சிருது. உஷா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறா. இல்லன்னு ஹீரோ கத்தவும் ஹீரோயினுடைய கண்ணீர் துளி வந்து ஹீரோ மேல விழவும், டே எக்ஷு உஷா இதுதான்டா ஸ்டேட்டஸ்க்கு நடுவுல இருக்கிற உண்மையான டிஃபரெண்ட், இத ஒன்னால மாத்தவே முடியாதுறான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி கீழே விழுந்துகிட்டு இருந்தவனையும் அந்த இடத்துல இருந்து மறைய வச்சாரான். உன்ன மாதிரி சாதாரண ஆளுங்க கோவப்படுறதுல எந்த ஒரு யூஸும் இல்ல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அங்க இருந்து காணாம போயிடறான். ஹீரோ அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்து பயங்கரமா கடுப்பாயிட்டு, டே லியோட்டோ டி நான் என்னுடைய பிளட் எனர்ஜியை அதிகமாக்கிக்கிட்டு கண்டிப்பா நீ இப்ப பண்ண சம்பவத்துக்கு எல்லாத்துக்கும் நான் உன்னை பழி வாங்குறதுக்காக வருவேன்டா. நீ இந்த ஓட்டாவை உடைச்சிக்கிட்டே போனாலும் சரி இல்ல அந்த யமனுக்கே போனாலும் சரி நான் உன்னை விட மாட்டேன்டா. நான் உன்னை பழி வாங்குறதுக்காக கண்டிப்பா வருவேன்டான்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க, பிரதர் யக்ஷு உஷா இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு யமனியத்துல இருந்தே ரிப்ளே வருது. எனக்கு இப்ப என்ன பயனா அந்த லியோட்டோ தான் பிரச்சனை இல்ல மாட்டிக்கிட்டான்னு வெள்ளை ட்ரெஸ்க்கான சொல்லிட்டு இருக்கவும், யூஃபேங் அந்த லியோட்டோடைய பேக்ரவுண்டை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட தெளிவா சொல்லுடான்னு ஹீரோ கோவமா கேட்டுக்கிட்டு இருக்க, யக்ஷு உஷா உங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதா? இந்த உலகத்துல மொத்தமா 3600 ஸ்டேட்டஸ் இருக்கு. அதெல்லாம் டாப் 100 டேலண்ட் ஆனவங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற டாப் 100 டேலண்ட் ஆனவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற 9 பேரை மட்டும் 9 ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் அந்த டாப் 100 லிஸ்ட்ல இருக்கிறவங்கள விட ரொம்ப திறமை வாய்ந்தவங்க. அவங்க எல்லாரையும் சுப்ரீம் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அதுல லியோட்டுவும் ஒருத்தன்னு வெள்ளை ட்ரெஸ்க்கான சொல்லிட்டு இருக்க, அதுக்கு என்ன இப்ப அவனுங்களுடைய கதையை நான் முடிக்காம விட மாட்டேன். நான் மட்டும் இதுக்கு பழி வாங்கலன்னா நான் உண்மையான ஆம்பளே இல்லடா. பிரதர் யக்ஷுசா லியோட்டோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. நீங்க இருக்கிற குறைஞ்ச காலத்துல அவனுக்கு ஈடா வர நினைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க இதுக்கப்புறம் கேர்லெஸ்ஸா நடந்துக்காதீங்கன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லவும், இதுக்கப்புறம் நான் கேர்லெஸ்ஸா எப்பயும் நடந்துக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்லவும், பிரதர் யக்ஷு இப்பயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அது வரைக்கும் ரொம்ப நல்லது. ஆனா அந்த மிலிட்டரி பிளாக் இங்க வந்ததால என்னால ரொம்ப நேரத்துக்கு லியான் சிட்டில இருக்க முடியாதுன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க, இப்ப நீ எங்க போறன்னு ஹீரோ கேட்கவும், வேற எங்க போறேன், எங்க அதிகமா பொண்ணுங்களும் ஒயின் இருக்குதோ அங்கதான் நான் போறேன். சரி பிரதர் யக்ஷு நான் உங்களை மார்ஷல் வேர்ல்டுல சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பி போறோம். திருப்பி உங்களை மார்ஷல் வேர்ல்டுல சந்திக்கிறேன். எல்லா ட்ரெஸ்காரன் டாட்டா கட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப, உஷா அடுத்ததா நீ என்ன பண்ணலான்னு இருக்கன்னு ஹீரோவுடைய மாமா கேட்க, மாமா நானும் லியான் சிட்டி விட்டு போலான்னு இருக்கன்னு ஹீரோ சொல்ல, அதுவும் சரிதான் நீ லியான் சிட்டில இருந்தனா உன்னுடைய திறமை வளராது, லிமிட்டாவே இருக்கும், நீ வெளியில போறது தான் ரொம்ப நல்லதுன்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, மாமா என்ன மன்னிச்சிரு
மன்னிச்சிருங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணவும், யூஜிங் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்டா, அதனால என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நானும் உன்னுடைய அக்காவும் இந்த இடத்துல இல்லாதப்ப குயின் ஃபேமிலியை நீ தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு ஹீரோ சொல்ல, கண்டிப்பா மாமா நான் குயின் ஃபேமிலியா நல்லபடியா பாத்துப்பேன், நீங்களும் அக்காவும் திரும்பி வரத்த எதிர்பார்த்துக்கிட்டு நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு ஹீரோவுடைய மச்சான் சொல்ல, மாமா யூஜிங் நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும் ஹீரோவுடைய மச்சான் அழுவ ஆரம்பிக்க, யூஜிங் நீ ஒன்னும் கவலைப்படாதடா, என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னுடைய அக்காவை நான் சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வருவேன்டான்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பவும், ஹீரோவுடைய மாமா என்னவோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க, யக்ஷுசா அவனுடைய பையன் நான் மிலிட்டரி பிளாக் சொல்லிக்கிட்டு இருக்க, பிரதர் யக்ஷு லியான் சிட்டிக்கு வரப்ப சாவர நிலைமையில இருந்தாரு, அவர் என்ன நம்பி தான் இவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க, அவனால திரும்பி வர முடியும்ன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்குடான்னு மிலிட்டரி பிளாக் சொல்லிக்கிட்டு இருக்கு. வேற எதுவும் இல்லைன்னா நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய மாமா அங்கிருந்து கிளம்ப, யூ கண்ட்ரியில தான் லியான் சிட்டியும் லொக்கேட் ஆயிருக்கு, ஆனா இதுக்குன்னு ஒரு ஆட்சியாளர் யாருமே இல்ல, இந்த விஷயத்துல என்னால ஒரு சில முடிவுகளை எடுக்க முடியும், அதனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன், உனக்கு விருப்பம் இருந்தா ஒன்ன நான் யூ கண்ட்ரியோடைய கிங் ஆக்குறேன்டான்னு மிலிட்டரி பிளாக் சொல்லவும், என்னது இந்த நாட்டோடைய ராஜாவா, ஆமா நீ சொல்றது சரிதான், உன்னுடைய முடிவு உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு மிலிட்டரி பிளாக் அங்க இருந்து காணாம போயிடுது. நான் மட்டும் இப்போ ஒரு ராஜாவா இருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது, கிங்முவும் உஷாவும் என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்க, என்னால கண்டிப்பா இப்ப இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க, சீனை கட் பண்ணா ஹீரோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நின்னுகிட்டு லியான் சிட்டி குட் பைன்னு சொல்லிட்டு இருக்க, யக்ஷு உஷான குயின்சி கூப்பிடவும், லின் குயின்சி எதுக்காக நீ திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருக்கன்னு ஹீரோ கேட்கவும், நீ இங்க இருந்து கிளம்புறத பார்த்துட்டு போலன்னு தான் வந்தேன், என்ன உன்னுடைய இதே நகர்ந்துருச்சான்னு அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்றதெல்லாம் நிறுத்துன்னு சொல்லிட்டு அவளுடைய கையை தள்ளி விடவும், ஹீரோவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு யக்ஷு உஷா இங்க பாருன்னு அவ சொல்லவும், ஹீரோ திரும்பி அவளை பார்க்க ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருக்க, அவ டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிட்ட இழுக்கவும், ஹீரோ ஒன்னும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்க, டக்குன்னு முத்தம் கொடுக்குற சவுண்டு மட்டும்தான் கேக்குது, உனக்கு இப்ப என்னதான் வேணும், அவ சிரிச்சுக்கிட்டே நீ என்ன எப்பயும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் அனுப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போவ, ஹீரோவும் நின்னுகிட்டு லின் குயின்சின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா ஹீரோவுடைய மாமாவும் என்னவோ பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்க, யக்ஷு உஷா நீ குயின் ஃபேமிலிக்காக என்னடா பண்ணி இருக்க, மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நான் கடுமையா உழைப்பேன், நான் இன்னைக்கு லியான் சிட்டியில எவ்வளவு பெரிய ஆளுன்றத நிரூபிச்சு காட்டுவேன், என்னுடைய பேரு யக்ஷு உஷா, நான் இதுல தோக்க மாட்டேன்டான்னு அவன் சொன்னதெல்லாம் ஹீரோவுடைய மாமா யோசிச்சுக்கிட்டு இருக்க, அப்படியே ஹீரோ ஸ்டார்டிங்ல கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துக்கு ஹீரோவுடைய மாமா வந்து பார்க்க, அந்த பைத்தியக்கார பையன் என்னுடைய பிரான்ஸ் ஸ்டாச்சுவை தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு ஹீரோவுடைய மாமா ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோக்கும் இந்த இடத்துல தும்பல் வருது, குயிங்மூ நான் உன்னை தேடி வரேன், லியோ டூ நீ வெயிட் பண்றா, நான் உன்னை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்க, யக்ஷு உஷா உங்களுடைய மனசுல நான் இப்பயும் இல்லை, ஆனா என்னுடைய மனசுல நீங்க இருக்கீங்க, அதுவே எனக்கு போதும்னு குயின்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும், மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோ ஷேர் பண்ணுறேங்க, நான் உங்களை அடுத்த எபிசோட மீட் பண்ணுறேன், see you guys.